வணக்கம் மக்களே, போன வீடியோவில் அம்பியில் இருக்கக்கூடிய விருப்பாக்ஷா சிவன் கோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் விஜய வீட்டில் கோவில் தான் பார்க்க போகிறோங்க. கோவில்னு சொன்னீங்களே, அப்போ உள்ள சாமி இருக்கும் தானே. என்ன சாமி இருக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமி எல்லாம் இல்லைங்க, இடித்த இடிபாடுகள் தான் பார்க்க போகிறோம். இது யுனெஸ்கோவால் கையகப்படுத்த இடங்க. இங்கே தான் நம்ம அந்த 50 ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய கல்தேரை பார்க்க போகிறோம். என்னது, சுவாமி இருக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இடித்த இடிபாடுகள் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்போ அந்த காலத்தில் கோவில் வழிபாடு நடக்கும்போது எப்படி இருந்திருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் விஜய வீட்டில் கோயிலை பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் யுனெஸ்கோ டீம் இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் இது கீழே புதைஞ்சிருக்குன்னு நம்புகிறாங்கங்க. அதனால் இந்த இடத்தை கையகப்படுத்தி நம்ம ஊர் கீழடி மாதிரியே இந்த வயல்வெளிகள்லாம் அகற்றிட்டு அகழாய்வு நடத்த போகிறாங்க. அதனால் நீங்கள் இந்த இயற்கை அழகோடு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வந்து பார்த்தா தாங்க முடியும். எக்ஸ்கவேஷன் தோண்டி எடுக்கும்போது டூரிஸ்ட் யாருக்கும் அலோடு பண்ணுறதில்ல. காரணம் என்னன்னா, ஏதாவது கிடைக்கும், அது ஓன்லி கவர்மெண்ட் லேபர் மட்டும்தான் வேலை பண்ணணும். இவங்க பிரைவேட் லேபர் சான்ஸே இல்லை. எல்லாமே சென்ட்ரல் ஆர்கனைசி. இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் கட்டடா ஹிந்து அப்புறம் இஸ்லாம் ரெண்டு ஸ்டைல் இருக்கும். இதுதான் ராணியோட ஜலக்கிரீடா ஸ்விம்மிங் பூல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மசூதி அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க, இது ராணி குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு குளமா. அரண்மனைக்குள்ளேயே குளிக்க வசதி இருந்தாலும் நல்ல சம்மரில் நல்ல நீச்சல் அடிக்கிறதுக்கு பெரிய ஸ்விம்மிங் பூலாக கட்டியிருக்காங்களாம். இதுக்கு சம்மர் டேங்க்குன்னு பேர் அப்படின்னு கைடு சொன்னாருங்க. போகிற வழியெல்லாம் துங்கபத்ரா நீரை கால்வாய் மாதிரி அமைச்சு கொண்டு வந்திருக்காங்கங்க. ஊரே செழிப்பாக இருக்குது. அதுவும் விவசாயம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கைடோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே அப்படியே இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நாம் இப்போ விஜய வீட்டில் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கங்க நின்னுட்டு காட்டுவாங்க போல. விருப்பாக்ஷா சிவன் கோயிலெலாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, நரசிம்மரெல்லாம். அடுத்து நம்ம பஸ்ஸில் ஏறி வந்து பார்க்கிங் வரல வந்ததுங்க பஸ்ஸு. அங்கேருந்து கவர்மெண்ட்டோட இந்த பேட்ரி காரே இருக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் க்யூவில் நிற்கிறோம். அங்கேயே ஏன் நிறுத்திட்டோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட இடங்க. இப்போ நம்ம வண்டிகள்லாம் வந்து அதனால மாசுபடிஞ்சு அது பாழடைஞ்சிடுமோ அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரலாம் தான் நம்மளோட அதர் வெஹிக்கல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அங்கேயே நிறுத்திட்டோங்க. இப்போ பேட்ரி காருக்காக நாங்கள் க்யூவில் நின்றுட்டுருக்கோம். கோயிலுக்கு வரத்துக்கு நம்ம எலக்ட்ரிக் வண்டியில் வந்தோம் இல்லைங்களா, அப்போவே வழியில் பார்த்தீங்கன்னா கோயிலோட குளமாக இருந்ததுங்க. மிகப்பெரிய குளமாக இருந்தது. குளத்துக்கு நடுவில் மண்டபம் வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே கட்டியிருக்காங்கங்க. குளம் மட்டும் இல்லாமல் நிறைய பஸார்ஸு, சின்ன சின்ன மண்டபங்கள் இதெல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சது. பேட்ரி காரில் ஏறி விஜய வீட்டில் கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த பேட்ரி கார் ஓட்டுறது எல்லாமே லேடிஸ் தாங்க. லேடிஸுக்கு ஒரு ஜாப் கிடைச்ச மாதிரி ஆச்சுங்களா. அப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா, என் பையன் நடந்து போகலாம் வாமா அப்படின்னு சொன்னான். 1 கிலோமீட்டர் இருக்குங்க. வசதி இருக்கும்போது அந்த வண்டியில் ஏறி வந்தாச்சு. அப்புறம் பாருங்களேன், அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதான் அஞ்சனகிரி மலை. அடுத்து மதியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்கே தான் போக போகிறோம். அது வந்து ஆஞ்சநேயர் பிறந்த இடமா. இந்த பகுதி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேங்க, இந்த பகுதி ஃபுல்லாகவே இங்கே வேணாண்ணா, அது உள்ளே போகணுண்ணா. இந்த பகுதி ஃபுல்லாகவே யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட இடங்க. பார்க்கலாம் வாங்க. உள்ளே சுவாமி இருக்க மாட்டார். சிற்பக்கலை தான் அழகாக இருக்கும். மிச்சதெல்லாம் நம்ம ஆளுங்கள் இடித்து தள்ளிட்டாங்க. மிச்ச மீதியை தான் பார்க்க போகிறோம்.
விஜய வீட்டில கோயில் அப்படின்ற இந்த கோவில் பழமையான கட்டிடக்கலைக்கு மிகவும் பெயர் பெற்றதுங்க. இங்கே இருக்கிற இசைத்தூண்கள், இந்த கல் தேர், இதெல்லாமே கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னே நம்ம சொல்லலாம். இந்து முறைப்படி கட்டப்பட்ட இந்த கோயில் வாஸ்து முறைப்படியும் கட்டியிருக்கு அப்படின்றது கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. 15ஆம் நூற்றாண்டில் 2ஆம் தேவராயரால் கட்டப்பட்ட இந்த கோவில் பிறகு கிருஷ்ணதேவராயரால் பல திருப்பணிகள் செய்யப்பட்டதாங்க. அப்புறம் இந்த கல் தூண் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கறதுக்கு ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மாதிரி தானே இருக்குது. ஆனால் அப்படி தான் இல்லைங்க. கிரனைட் கற்கள், பல கற்கள் வச்சு தான் இதை கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு. விஜய வீட்டில அப்படின்ற இந்த கோயில் ஒரு விஷ்ணு கோயில் தாங்க. அதனால் எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி விஷ்ணு கோயிலில் இருக்கக்கூடிய இது ஒரு பெரிய திருவடின்னு சொல்லப்படுகின்ற கருடனுக்கு இருக்கக்கூடிய சன்னதி தாங்க. அதையவே எவ்வளோ அழகாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த கல் தேரை 2 யானைகள் இழுக்கிற மாதிரி இருக்குங்க. சுற்றி வந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ சின்ன சின்ன சிற்பங்கள் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த 50 rupees நோட்டில் இந்த பிக்சருக்கு பாருங்கள், கீழே கூட அம்பின்னு இருக்குல்ல, அந்த பிக்சர் இதுதாங்க. சேரியட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கருடர் இருப்பார். இந்த பகுதிக்காக தான் இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டதுங்க. நம்ம 50 rupees நோட்லையும் பிரிண்ட் பண்ணி இந்த இதை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த கோயிலை வந்து வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காராம். 5 தலைமுறைகளாக இதை கட்டியிருக்காங்க இந்த கோயிலுன்னு சொல்கிறாங்கங்க. அப்படி வாஸ்துப்படி என்னென்ன கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களாங்க. அக்னி மூலையில் மடப்பள்ளி இருக்குது. அங்கே தான் சமைச்சாங்களாம். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பீப்புள் ஒரு நாளைக்கு இங்கே சாப்பிடுவாங்களாங்க. அப்போ அவங்க உட்காந்து எங்கே பரிமாறினாங்கன்னா இந்த மண்டபத்தில்ங்க. என்னங்க ஆயிரக்கணக்கில் சாப்பிடுவாங்க, இந்த மண்டபத்தை காட்டுறீங்க அப்படின்னா இந்த கோயிலை சுற்றி இருக்காங்க இந்த மண்டபம். அது வரல வருந்ததுக்கு, ஆனால் அங்கெல்லாம் இடிச்சிட்ருக்காங்க. அங்கே உட்காந்து பரிமாறுவாங்களாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சுவாமிக்கு கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா, விட்டல வரைக்கும் ருக்குமணி கோயில் தாங்க இது. விட்டலைன்னா பாண்டுரங்கன், நம்ம இதில் பண்டரிபுரத்தில் கை இப்படி வச்சு நிற்பார்ல பாண்டுரங்கன், அந்த கோயில் தாங்க இது. பாண்டுரங்கனுக்கும் ருக்குமணி தேவியாருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய கல்யாண மண்டபம் அது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜபம் பண்ணக்கூடிய இடம். அப்புறம் பெருமாள் கோயிலில் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், கருட சன்னதி, துளசி மண்டபம்லாம் இருக்காங்க. அது மாதிரி அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி மண்டபம். இது வந்து கொடிமரம் இருக்கக்கூடிய இடங்க. அப்புறம் இது வந்து பலிபீடம், நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, பலிபீடம். இது ஓமம் நடத்தக்கூடிய இடம். இது வந்து கருடர் இருக்கக்கூடிய சன்னதி. கருடர் இருக்கக்கூடிய சன்னதியை சிம்பிளாக பண்ணாமல் நம்ம 50 ரூபாய் நோட்டில் இருக்கிற மாதிரி சேரியட்டாக ரெடி பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. சக்கரங்களோட உள்ள கருடர் இன்னும் இருக்கார். ஆனால் சுவாமி நம்ம பாண்டுரங்க சுவாமியும் விட்டலரையும் ருக்குமணி தேவியாரையும் பார்க்க முடியாதுங்க. அவங்க ஃபுல்லாக இடித்து எடுத்துகிட்ருக்காங்க. இதை ஃபுல்லாக இடித்தாங்களே, நீங்கள் பார்த்து விருப்பாட்ச கோயில் ஏன் இடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிவனுக்கு சுயம்புங்க, அவர் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், தம்பியை வந்து கூகுளில் எது பிக்சர் எடுத்து வைக்கிறாங்க. வராகர் அப்படின்றக்கூடிய ஒரு சிற்பத்தை அவங்க செதுக்கியிருக்காங்க. முஸ்லீம்ஸ்க்கு வராகரை தாண்டி வர முடியல, அதனால் அவங்க அந்த கோயிலை இடிக்கலிங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். உள்ளே போயிட்டு சுவாமி இல்லாத சன்னதிகளை பார்க்கலாம். இது பார்க்குறீங்கள, இது வந்து மியூசிக்கல் தூண் இருக்கக்கூடிய மண்டபம். கிருஷ்ணதேவராயருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பேர் திருமலை அப்படின்னு அம்மா பேர் வருது. ரெண்டாவது வந்து சின்னம்மா தேவி. சின்னாதேவி தான் சொல்லியிருக்காங்க. சின்னம்மா தேவின்னு மரியாதையாக சொல்கிறோம். அவங்க சூப்பரான கிளாசிக்கல் டான்ஸராக அவங்க டான்ஸ் ஆடக்கூடிய மண்டபம். அங்கேயே வந்து மியூசிக் வரணும்ல, டான்ஸ்னால் மியூசிக் கொடுக்கணும் இல்லைங்களா. தூண்களே மியூசிக் ஏற்படுத்தக்கூடியது. அதை வந்து கையால் அடிக்க முடியாது இல்லைங்களா, சந்தன குச்சிகள் வச்சு அடித்து இசை ஏற்படுத்துவாங்களாம். அப்போ அந்த அம்மா அங்கே டான்ஸ் ஆடுவாங்களாம். அந்த மாதிரி இசை தூண்கள் இருக்கக்கூடிய இடம் தாங்க. அது ஃபுல்லாக பாழடைஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி கட்டின்னு இருக்காங்க. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார் பார்க்கிங்லேருந்து பேட்ரி காரில் வந்தோம் இல்லைங்களா, அப்போ சைட்லலாம் பஜார், இடிப்பட்ட பஜார்கள் பார்த்துருப்போங்க. அங்கெல்லாம் என்ன விற்றாங்க கேட்டிங்கன்னா குதிரைகளை விற்றாங்களாம். ராஜா போருக்கு போகும்போது ஒரு 100 குதிரைகளை ரிட்டன் போகிறாரு வைங்களேன். போர் நடந்து அப்புறம் ஒரு ரிட்டன் வரும்போது ஒரு 50 குதிரைகள் தான் தேரும் இல்லையா. திரும்பி குதிரைகளை சேர்த்தா தானே அவர் படை வலிமையாக இருக்கும். அப்படி குதிரைகளை வாங்குறதுக்கான பஜார் தான் அதான். அங்கே வந்து போர்ச்சுகீஸ், சைனா அந்த மாதிரி இடங்கள்லேருந்துலாம் வியாபாரிகள் வந்து குதிரைகளை கட்டி விற்பாங்களாம். அதுக்கு என்னங்க சாட்சி அப்படின்னா இங்கே செதுக்கியிருக்காங்க பாருங்கள், குதிரை. இந்த மண்டபம் ஃபுல்லாக குதிரை தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குதிரை இருக்கக்கூட வியாபாரி, தாடி வச்சுருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு பாருங்கள். நம்ம ஊரில் இந்த பழக்கம் இல்லை. இது சைனாக்காரு, போர்ச்சுகீஸ்காரு, அவங்களாம் கோவா வழியாக போவாங்களாம். அதுதாங்க இங்கே ஃபுல்லாக இந்த மண்டபம் ஃபுல்லாக குதிரை தான். அடுத்து யானை படை இருக்கக்கூடிய இடத்த நம்ம இப்போ மண்டபத்தை போய் பார்க்கலாம் வாங்க.
நைட்டில் இங்கே ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க போகிறாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கு லைட்டு ஃபோக்கஸு மியூசிக் எல்லாம் வரத்துக்கு இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டு ஃபோக்கஸ் பண்ணி இதோட அழகை சொல்லுவாங்க போல இருக்குது. இதோ பாருங்கள், யானைப்படை. யானை. இங்கே இருக்க சிலை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. தாடியோடு இருக்குது. தொப்பி பாருங்களேன், தொப்பியாக முடியாது தெரியல, டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. வெளியூருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இது எனக்கு இது பெருமாள் கோயிலுக்கான சாட்சி பாருங்க. ராமர் வில்லோடு நிற்கிறார். இது அழகாக நம்ம கைடு விவரிச்சு சொன்னாருங்க. நான் எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இந்த குட்டி சிற்பத்திலே 5 சிற்பம் செதுக்கியிருக்காங்க. இது தவளை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம். லிங்கத்து மேலே 5 தலை நகம், சர்ப்பம் வந்து கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கா. அப்புறம் ஒரு தாய் குரங்கு, ஒரு குட்டி குரங்கு. தாய் குரங்கு கிட்ட குட்டி குரங்கு பால் குடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இது வந்து வெறும் ஒரு குரங்கு மாதிரி பார்க்கலாமா. இப்படி பாருங்கள், லங்காவுக்கு பறக்கிற மாதிரி, ஆஞ்சநேயர் பறக்கிற மாதிரி இந்த குட்டி இடத்துல அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. சுவாமிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடக்கூடிய மண்டபங்க. இதுதான் கர்ப்பகிரகம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். துவாரபாலகர் ஒருத்தர் தான் இருக்காருங்க, ஒருத்தர் இல்லை. இங்கே தான் வந்து நம்ம சுவாமி விஜய விட்டலரும் ருக்குமணி தேவியாரும் இருந்த கர்ப்பகிரகங்க. ஆனால் இப்போ சுவாமி இல்லை, அந்த பீடம் மட்டும் இருக்குது. சுவாமி இடித்து எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. திரும்பி இதெல்லாம் பண்ண முடியுமா? இது பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்ட பிறகு நம்ம சுற்றி பிரதர்ஷனை வருவோம் இல்லையா, அந்த மாதிரியான இடங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் என்ன நம்பினாங்கன்னா, சுவாமி தெய்வம் அப்படின்னா அவர் உயரத்தில் தான் இருக்கணும், மனுஷால் நாமெல்லாம் கீழே தான் இருக்கணும் அப்படின்றதால ஒரு படியில் 6-7 படி இருக்குங்க. அதை இறங்கி தான் நம்ம சுற்றுறோம். இங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, தண்ணி கெட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, அந்த தண்ணியில் வெளிச்சம் பட்டு இங்கே பிரதிபலிச்சுன்னா இந்த இடமே வெளிச்சமாக இருக்கும். மக்கள் வந்து தைரியமாக பிரதர்ஷனம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவ்வளோ அறிவாக கட்டியிருக்காங்கங்க. இந்த பக்கம் இருக்கிற முக்காவாசி கோயில்கள் நம்ம விருட்பாட்சர் கோயிலில் போய் பார்த்துருந்தாலும் சுற்றி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோங்க. தெய்வம்னா ஒரு படி மேலே தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இப்படி தாழ்வாக கட்டியிருக்காங்க. சுவாமி சன்னதி இங்கே இருந்தது. வலது பக்கமாக போய் நம்ம சுற்றின்னு இடது பக்கமாக ஏறிட்டோம். வாங்க வெளியே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு துவாரபாலகர் இருக்கார், ஒரு பக்கம் இல்லைங்க. அவர் இருந்த இடம் மட்டும் இருக்குது, இடித்து தள்ளிட்டுருக்காங்க. மாவு கல்லுன்றதுனால தான் அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததோ தெரியலைங்க. கருங்கல்லாக இருந்தால் கஷ்டப்பட்டுருப்பாங்க. வாஸ்துபடி கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஈஸ்ட் வழியாக உள்ளே வந்தோம்னா திரும்பி இப்படி போனோம்னா சுவாமிக்கு முதுகை காட்டிகிட்டே போவோம். அப்படி போகக்கூடாது அப்படின்றதுனால சவுத்தில் ஒரு கோபுரம் வச்சு வழி வச்சுருக்காங்க. அந்த வழியாக தான் போனோங்க. நாம் அப்படி தான் இப்போ வெளியே போக போகிறோம். பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் கை இப்படி வச்சுருப்பாருங்க. ஆனால் இங்கே இருக்க பாண்டுரங்கன் பார்த்தீங்கன்னா கையை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுருப்பாருங்க. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த பாண்டுரங்கரை. தெற்கு கோபுரத்து வழியாக நம்ம வெளியே வரோங்க. இங்கே வந்தீங்கன்னா பேட்ரி காருக்கு அந்த க்யூ இருக்குது. நம்ம கூட வந்தவங்களாம் க்யூவில் போய் நின்றுட்டாங்க. நாமளும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ராஜா வந்து எடைக்கு எடை துலாபாரம் சொல்லுவாங்கள்ல, ராஜா உட்காந்து அதை வெயிட்டு தாங்கணும். அதை அவர் கொடுக்குறத வந்து ஊர் மக்கள்லாம் சுற்றி பார்க்கணுன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அந்த துலாபாரத்துக்கான தூண் இருக்குங்க. சுற்றி மக்கள் நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் பறந்த இடம் இருக்கும். அது இப்போ நமக்கு டைம் இல்லை, அதனால் பார்க்க முடியலைங்க. நீங்கள் வந்தால் டைம் எடுத்து எல்லாம் சுற்றி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்க இடம்.
எப்போ பார் கோயிலே காட்டுற பூனா ஷாப்பிங் காட்டு அப்படி யாருன்னா ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ இதாங்க. வாங்க, குட்டி குட்டி அம்பிக்கல் பாருங்களேன். இது நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் தான். அப்புறம் இது பாருங்களேன், இப்போ எல்லாம் சம்மந்தி ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதை நிறைய யூடியூபர்ஸ் இப்படி வச்சு அடைக்கிறாங்கள. அப்புறம் இது திருவ மிஷினுங்க. அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாக்கெல்லாம் அம்மாலாம் அரைச்சதில்லை, பாட்டிலாம் அரைச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தது. இப்போ எனக்கு காட்டுங்க, கொடுங்க வீடியோ காட்டுறேன் அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சுன்றாங்க. எப்போனா தேடணுங்க. அப்புறம் அந்த புத்தா அழகாக இருக்கார்ல, 11,000 சொல்கிறார். இங்கே மாவு கல்கர் நிறையா இருக்குங்க. அப்புறம் அங்கே வந்து கையால் செய்யப்பட்ட பேக் இருக்குது. எங்கள் கூட வந்தவங்களாம் 300 rupees கொடுங்கன்னு சொன்னால் இல்லை குறைக்கவே மாட்டேன் 400 rupeesன்னு சொல்லிட்டார். ஹேண்ட்மேட் பேக்ஸ். விஜய் விட்டல கோயில், அதாவது விஜய் அவர் போரில் வெற்றி பெற்ற பிறகு இதை கட்டினாரா, அதனால தான் விஜய் விட்டல கோயில்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டோங்க. லன்ச் டைம் ஆகிடுச்சு. வெயிலுக்கும் பசிக்கும் சேர்த்து இந்த ஜூஸ் வாங்கியிருக்கோம். எல்லோரும் ஏறிட்டாங்க. நம்மளும் பஸ் ஏறி இப்போ நம்ம தங்கி இந்த ஹோட்டல் போயிட்டோம்னா லன்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வெக்கேட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் வரும். அதோட இந்த 2 சீரீஸ் முடிஞ்சிடும். அந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அம்பியில் இருக்கக்கூடிய அஞ்சனாத்ரி மலை தாங்க. இந்த மலை மேலே தான் ஆஞ்சநேயர் பிறந்ததாக சொல்கிறாங்க. 540 படிக்கட்டுகள் என்னால் ஏற முடியுமா முடியாதா, ஏறுவோமா மாட்டோமான்னு ஒரே குழப்பத்திலே இருக்கேங்க. நான் ஏறினேன்னா இல்லையான்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.